ஸ்ரீரங்கத்தில் குடிநீர் குழாயை சீரமைக்க வந்தபோது மண் சரிவில் 15 அடிக்கு கீழ் சிக்கிய ஊழியரை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷ் கூற கேட்கலாம். தினேஷ் வணக்கம். தற்போது சிக்கி இருக்கும் நபரின் விவரம் என்ன, அவருடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது, மீட்பு பணிகள் எப்போது நிறைவு பெறும்? வணக்கம். அதாவது திருச்சி பஞ்சக்கரை சாலை, அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய யாத்ரி நிவாஸ்க்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே சுரங்கப்பாதை இருக்கு. இந்த சுரங்கப்பாதைக்கு அருகாமையில் பார்த்தோம்னால் திருச்சி மாநகர் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு குடிநீர் குழாய் ஒன்று இருக்கிறது. இந்த குடிநீர் குழாயில ஏற்பட்ட உடைப்பு சரி செய்வதற்காக மாநகராட்சி பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில சில ஊழியர்களை அழைத்து வந்து இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்று ஒரு 11 மணி அளவில் 11:30 மணி அளவில் அந்த பணிகளை மேற்கொண்டுள்ளனர். கிட்டத்தட்ட அந்த சாலையினுடைய மேல் பகுதியிலிருந்து அந்த பைப்பை சரி செய்வதற்காக, அந்த ராட்சச குழாயை சரி செய்வதற்காக மேலிருந்து பக்கவாட்டு சுவரை அதை நோண்டியுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த மண்ணில் ஏற்பட்ட அந்த சரிவு, அந்த உங்க பிசினஸுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க, அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சரிவு ஏற்பட்ட கிட்டத்தட்ட 15 அடிக்கு மேல் அந்த செல்வம் என்ற நபர் வந்து திருச்சி மிளகுப்பாறை பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்ற நபர் வந்து அந்த 15 அடிக்கு கீழே வந்து அந்த மண் சரிவுக்குள் சிக்கிக் கொண்டார். உடனடியாக மாநகராட்சி ஊழியர்கள், தீயணைப்பு துறையினருக்கும் 108 ஆம்புலன்ஸ் ஆகியோருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக, அதாவது 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த சிக்கியிருக்கும் நபரை வந்து மீட்கும் பணியில வந்து 2 பொக்லின் இயந்திரம் மூலமாக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்களை அகற்றும் பணியிலும் அந்த சிக்கியிருக்கக்கூடிய நபர் அவருடைய இடுப்பு பகுதி, அதாவது நெஞ்சு பகுதி வரைக்கும் அவர் வந்து அந்த சிக்கி இருக்கிறார். அவர் மேற்பகுதியில் அவர் முகம் இருப்பதன் காரணமாக அவருக்கு எளிமையான, அவருக்கு வந்து ஆக்சிஜன் விடுவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருப்பினும் வந்து 108 ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஆக்சிஜன் மூலியமாக அவருக்கு தற்போது அந்த ஆக்சிஜனும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தொடர்ந்து அந்த சிக்கியிருக்கக்கூடிய செல்வத்தை மீட்பதற்காக தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து போராடி வருகின்றனர். மேலும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய உதவியுடன் அவரை மீட்கும் பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் இப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தினேஷ்.